Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. So நம்மளுடைய ரீசனிங் ஒர்க் ஷாப்பில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்இக்வாலிட்டியோடைய பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் நீங்கள் அகாடமியில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டாக் அண்ட் மாக்ன்ற கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ரீசெண்டாக 2 ப்ளஸ் கோர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்காகவும் இன்னொன்று எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்காகவும். ஸோ டாக் அண்ட் மாக்ன்ற கோட் யூஸ் பண்ணுங்கள் அல்லது நரேஷ்ன்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் இங்கே உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் செக் தோஸ் கிளாஸஸ். அன்லிமிட்டட் ஆக்சஸ் எல்லா கிளாஸும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இனிமேல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது அகாடமி பிளாட்ஃபார்மில் ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட நீங்கள் அதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து எஜுகேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் நீங்கள் அகாடமியில் அக்டோபர் மந்த் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 1 year எடுத்திங்கன்னா 4 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 2 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா 8 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் லிமிடெட் பீரியட் ஆஃபர் பிஃபோர் October 31st எடுத்துக்கணும். அண்ட் தென் எவ்ரி சண்டே 10 AM அகாடமி காம்பேக்ட் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் அவே திஸ் டைம் கோடெடோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோடெட் வந்து லாஸ்ட் டைம் நம்ம 1 or 2 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம் இல்லையா? இந்த இடம் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்மளுக்கு டீம் டயக்ராம். ஓகே, ஸோ இந்த டீம் டயக்ராம் வந்து சில பேர் எப்படி வேகமாக போடுறது அப்படின்னா பயிற்சி தான். ஃபாஸ்ட்டாக போட நம்மளுக்கு வந்துடும். அதேமாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. நாட் ஸ்மாலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். இது வந்து யூஸ்வலாகவே எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அதை நம்ம மனப்பாடமே பண்ணிக்கலாம். ஆஷ் அப்படின்னா நாட் கிரேட்டர் தென். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டேரக்டாக தான் கொடுப்பாங்க. டேரெக்டாக கொடுத்தா இட்ஸ் ஈஸி. நோ, நாட் கிரேட்டர்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆஷ். அடுத்ததா பர்சன்டேஜ் கிரேட்டர் நார் ஈக்குவல் அப்படின்னா லெஸ் தென். அடுத்து கொஷின் மார்க் நெய்தர் ஸ்மாலர் நார் கிரேட்டர். அடுத்து டாலர் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம், படிக்காமலே போடலாம் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் பார்ட் கண்டினியூஸா? எஸ் கண்டினியூஸ். எம்லேருந்து ஐக்கு போகணுமா? போயிடலாம். ரிவர்ஸில் போகணும். கொஷின் மார்க் ஆஷ் ரெண்டும் ஒரே டீமா? கொஷின் மார்க் ஆஷ் இது காமன் பிளேயரு. ஸோ சேம் டீம் தான். ஆஷ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்க. ஸோ எம்லேருந்து ஐன்றதே நம்ம ரிவர்ஸில் தான் இல்லையா போகிறோம்? ஆஷ் கொஷின் மார்க்கில் ஆஷ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் ரிவர்ஸில் போனால் அலைஸ் இருக்கணும். ஆனால் கொஷின் மார்க் இருக்குது. ஸோ தப்பு. அதேமாரி அடுத்து எம்லேருந்து ஐ அகெயின் நம்மளுக்கு என்ன வேணும்? அலைஸ் இருந்தால் தானே ரைட்டு. டாலர் இருக்குது. அடுத்து எம்லேருந்து என். ஓகே, பட் ஆனால் இது ரெண்டுத்தோடைய சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்குல்ல. ஸோ எதிராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இது ரெண்டும் ரிலேஷனல் நான் ரிலேஷனலாக? ரிலேஷனல். ஓகே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னது அப்படின்னு பார்த்தா கொஷின் மார்க் டாலர், சரி ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். கொஷின் மார்க் அண்ட் ஆஷ். ஆஷ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் அவங்க நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன். அதை நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்போது ஆஷ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அதோட ரிவர்ஸில் போகிறதுனால அலைஸ் இருக்கணும். அது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இல்லையா? ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நம்ம எப்படிலாம் சொல்லலாம்? கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் டு இப்படி சொல்லலாம். ஸோ கிரேட்டருக்கு பதிலாக நம்ம டாலரையும் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக கொஷின் மார்க்கையும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ டாலரு கொஷின் மார்க்கையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு எதிராக சொல்லலாமா? எஸ், இட்ஸ் எதிராக. அடுத்ததான் எம்லேருந்து எண்ணுக்கு போகணும். எம்லேருந்து எண்ணுனாக்க எல்லாமே ஒரே டீமு. ரிவர்ஸில் போகிறீங்க. பர்சன்டேஜ் ஆப்போசிட் டாலர் இருந்தால் ரைட்டு. எஸ் இருக்குது ரைட்டு. ஸோ அப்போது எய்தர் 1 or 2 and 3 is true. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வேகமாக போடணும் இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது லைக் ஆஷ் கொஷின் மார்க் பர்சன்டேஜ் டாலர் இஃப் ஐ எம் நாட் ராங். நீங்கள் ஆனால் ஒரு தடவை வரையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சிங்கனாலே இது எல்லா சமூகம் போட போகிறீங்க. ஓகே, Q பர்சன்டேஜ் ஜின்னு இருக்குது. ஸோ Qவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்க கண்டினியூஸாக இருக்கா? இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, இது டிஃப்ரெண்ட் சினாரியோ. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். Q M எல்லாமே கண்டினியூஸாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், எம்மையும் கேவியும் இப்படி 3 போட்டுடலாமா? 3 போட்டால் இங்கே என்ன இருக்கும்? அலைஸ்க்கு பதிலாக ஆஷ் இருக்கும். மைண்டில் வச்சுக்கணும். நம்ம சின்ன வயசில் 1 2 3 இந்த மைண்டுன்னு இல்லை, அந்த மாதிரி இங்கே ஆஷ் வரப்போகுது. ஃபைன். அடுத்தது இதையும் நம்ம என்ன பண்ணணும்? 3 போடணும். டாலருக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ அப்போது ஆஷ் பர்சன்டேஜ் எல்லாமே ஒரே டீம் தானே? எஸ், ஒரே டீம். அலைஸ் ப்ரையாரிட்டியாக இருக்குது பர்சன்டேஜ்க்கு. ஃபார்வர்டில் தானே போகிறீங்க? ஃபார்வர்டு தான் போகிறோம். பர்சன்டேஜ் இருக்கா? இருக்குது. அப்படி அவ்வளோதான். ஸோ மெர்ஜ் பண்ணவோ எழுதுவோ தேவையே இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அதேமாதிரி ஜியிலேருந்து எம் ஏற்கனவே இப்போ நீங்கள் திருப்பி போட்டிருக்கீங்க இல்லையா? திருப்பி போட்டபடியே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வரும்? இந்த 2 சிம்பிள். இது வந்து ஆஷாக இருக்கும், இது வந்து பர்சன்டேஜ் ஆகிருக்கும். சரி, ஆஷ் பர்சன்டேஜ் எல்லாமே ஒரே டீம் தான். ஆனால் நீங்கள் இந்த தடவை என்ன பண்ணுறீங்க? ரிவர்ஸில் போகிறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பர்சன்டேஜ், ஆனால் ரிவர்ஸில் போகிறதுனால டாலர் இருந்தால் ரைட்டு. ஸோ ரைட்டு. ஓகே, ஸோ கவனம் மட்டும் நமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். அடுத்து அதேமாதிரி எம்லேருந்து Q. எம் இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது. ஓகே, ஸோ எம்லேருந்து Q ஆஷ் தான் இல்லையா? ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது.
ஆனால் ரிவர்ஸில் போகிறதுனால அதோட ஆப்போசிட் இருக்கணும், அலைஸ் இருக்குது. ஸோ ட்ரூ. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள் கேட்டால் நல்லாயிருக்கும். தேர்ட் கன்க்ளூஷன் மட்டும். ஓகே, அடுத்து ஃபைன். இப்போ என்னன்னா இது எழுதாமல் கூட நம்ம போட ட்ரை பண்ணணும். ஏன்னா தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதான் கவனம், வேறு ஒன்றும் இல்லை. ஒயிலிருந்து யூ போயாச்சு. கொஷின் மார்க்கு, அலைஸு, பர்சன்டேஜ். அலைஸும் பர்சன்டேஜும் வேறு வேறு. ஓகே, அதனால் அது தப்பு. அடுத்து ஒயிலிருந்து யூ, இங்கேயும் தப்புனா இங்கேயும் தப்பு. ஆனால் ரெண்டுமே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்குது. ஸோ அப்போது டாலருன்னு சொல்லி நம்ம எதை பார்த்தோம்? டாலர் வந்து கிரேட்டர் தென்னு பார்த்தோம். கொஷின் மார்க் வந்து ஈக்குவல் டுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இது நான் ரிலேஷனல் எதிராக இல்லை, நான் ரிலேஷனல் கேஸ் இல்லையா? நான் ரிலேஷனல் கேஸில் நம்மளுக்கு 3 பாசிபிலிட்டிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே 2 பாசிபிலிட்டி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது எதிராக வராது. ஓகே, அடுத்து டபிள்யூலேருந்து யூ, அலைஸு பர்சன்டேஜ், அலைஸ் மேலே பர்சன்டேஜ் கீழே, அப்போ அதுவும் தப்பு. நான் முடிஞ்சு. இப்போ இந்த டயக்ராமே வரையாமல் இப்போ நம்ம ஒரு சம் போட்டோம், அந்த சம் அங்கே மைண்டில் நிற்கணும். அதான் அங்கே அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள். எம்லேருந்து பி, கொஷின் மார்க்கு ஆஷ். கொஷின் மார்க் ஈக்குவல்ன்றதுனால எல்லா பக்கமும் ஒத்து போவார். ரிவர்ஸில் வரும். ஆஷோட ஆப்போசிட்டாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷோட ஆப்போசிட்டில் அலைஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே அலைஸ் இல்லை, ஸோ தப்பு. ஓகே, அதேமாதிரி எம்லேருந்து டி, எம்லேருந்து டி போகிறோம். என்னென்ன இருக்குது? டாலர், ஆஷ். டாலர் ஆஷே வந்து டிஃப்ரெண்ட் டீம் இல்லையா? அப்போ அதுவே தப்பு. போடலாமா? எஸ். ஓகே, அடுத்து எம்லேருந்து பி, எம்லேருந்து பி, கொஷின் மார்க்கு, ஆஷ், ரெண்டும் ஒரே டீமு. ஆஷோட ஆப்போசிட்டில் அலைஸ் இருக்கணும். ஆனால் இங்கே டாலர் இருக்குது, ஸோ அதுவும் தப்பு. ஸோ நான் ட்ரூ. ஆனால் இங்கே எதிராக ஏதாவது வருதா பாருங்கள். எம்பி நல்லா கவனிச்சிங்க. எம்பி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்கா? ரெண்டுமே வந்து நான் ரிலேஷனல் தான் இல்லையா? டாலர்னா கிரேட்டர், கொஷின் மார்க்னா ஈக்குவலண்ட். டயக்ராம் வரைஞ்சிக்கிறது கொஞ்சம் நல்லது தான், ரொம்ப கவனம். சரி, எம்லேருந்து பி வந்து ரிலேஷனல் மக்களே. எம்லேருந்து பி ரிலேஷனல். ஆஷ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆஷோட ஆப்போசிட் அலைஸு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு கண்டிப்பாக தேவை, டயக்ராம் தேவை. டாலர், பர்சன்டேஜ், அலைஸ், ஆஷ், கொஷின் மார்க். ஸோ இப்போ ஆஷ் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் ரிவர்ஸில் போகிறதுனால நம்ம அலைஸ் இருக்கணும். அலைஸ்ன்றது என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதை நம்ம எப்படி எழுதலாம்? கிரேட்டர், ஈக்குவல்னு எழுதலாம். கிரேட்டர்னா டாலரு, ஈக்குவல்னா கொஷின் மார்க். அது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? எதிராக சொல்லலாம். எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்லி எதிர் 1 or 3 is true அப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்து இது டயக்ராம் எல்லாம் போட முயற்சி பண்ணுவோம். இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஐ இந்த பார்ட் அப்படியே எடுத்து இங்கே போட்டுருங்க. ஓகே, எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதாவது என்டிட்டிஸ் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் சிம்பிள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஐலேருந்து இசட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ டாலருக்கு பதிலாக இங்கே என்ன வரணும்? பர்சன்டேஜ் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ பர்சன்டேஜ் அலைஸு, சேம் டீமா? வேறு டீம், அதுவே தப்பு. ஒரு அடுத்து இலேருந்து இசட் அப்படி திருப்பி போடுங்க. அலைஸு, பர்சன்டேஜ், அதுவும் தப்பு. ஒரு அடுத்து ஐலேருந்து டபிள்யூ, அங்கேயும் என்ன ஆகுது? டாலர் அலைஸ் ரெண்டுமே ஒரே டீம் தானே? அலைஸ், டாலர். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? டாலருக்கு. ஃபார்வர்டில் தானே போயிருக்கீங்க? ஃபார்வர்டில் தான் போயிருக்கோம். அப்போது அது மட்டும் ட்ரூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரூன்னு சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த சம் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, ஸோ ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் see you in the next topics. Thank you. Bye-bye.